பார்த்துட்டு இருக்கீங்க? வெட்டி ஆத்துல போட போறீங்களா? ரோசம் வந்துருச்சு அக்காவுக்கு. அப்புறம் அத்தை பாட்டி கொண்டு போய் மசாஜில் விட்டுட்டு அப்புறம் நான் போயிட்டு ஜாமான்லாம் போயிட்டு பேக்கெட்டாக வாங்கி, ஏன்னா பத்து வராங்கள, அதனால ஒரு பயத்தில் இவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அத்தை பாட்டி வந்த கையோட பேர பிள்ளைங்களுக்கு அது பத்தாது, போயிட்டு கறி வச்ச சாப்பாடு வாங்கு, அது இல்லைன்னா சக்தி கடைசி பொண்ணு சாப்பிடாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி பொட்டலமாக வாங்கின பிறகு தான் கொஞ்ச நேரத்துலேயே ஃபோனு வருது. பத்து வராங்களாம் அங்கேயே வாங்கிட்டோம். அப்போ பிபிக்யூ வேறு, ஏன்னா நாங்கள் மேரினேட் பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வேறு வந்துட்டோம். ஸோ பாதி தூக்கி ஐஸ்பெல்லில் போட்டு வந்ததுக்கு பாதி மேரினேட் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிட்டு போன சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு எல்லாம் ஒரு ரூமில் சேர்ந்து கூத்தடிச்சாங்களே, வெடிச்சு சிரிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஆனால் ஃபன்னாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் எடுத்த ரூம் வந்து ஒரு ரூமில் வந்து 4 பேர் படுக்கலாம். அப்போ வந்து 300 வெள்ளி என்னமோ வந்துச்சு. ஆனால் நல்ல ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. முதல்ல பார்க்க எங்களுக்கு என்னமோ ரொம்ப சுத்தம் இல்லாமல் இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் ஏன் குறை சொல்லணும், நல்லா இருந்துச்சு. நீங்கள் போகலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நிம்மதியாக எப்படி தூங்குறது? எங்கள் பேர இந்த லைட்டுக்கு தான் பறக்குது. லைட்டு நிப்பாடினாதான் இது இந்த லைட்டு பூச்சி. லைட்டு பூச்சி தான் இது. ரொம்ப வந்தால் ரொம்ப அப்புறம் சமைச்சு அந்த பிபிக்யூ பண்ண மிச்சத்தெல்லாம் கொண்டு போய் ஐஸ்பெல்லில் வச்சுட்டு அப்புறம் அந்த திங்ஸ்லாம் கொண்டு போய் காடியில் வச்சுட்டு அப்படியே ஒரு நைட் வாக் கொடுத்துட்டு அப்புறம் ரூமில் எல்லாமே போய் செட்டில் ஆகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஒரு நல்ல ஃபேமிலியை பார்த்தோம், அந்த ஹரி மலேஷியா அதுமா. அப்புறம் நான் அடுத்த எபிசோடில் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.